பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். இன்று நாம் மகிழ்ச்சியுடன் இந்த அறுவடை பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் கொண்டாடும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த முதலாவது கடவுளுக்கும், இரண்டாவது செயற்குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர் அருள் திரு வெலிங்டன் இயேசுதாஸ் நான் இருந்த ஆலயத்திலே வாலிபர் குழுவிலே ரொம்ப ஆக்டிவ் மெம்பர், ஸ்மார்ட்டுங்க, மிக மிக சிறப்பான முறையிலே வாலிபர் குழுவிலே அவர்கள் பணியாற்றினவர்கள். அவங்களுடைய பெற்றோர்களும் நன்றாக தெரியும். அவங்க அப்பா ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர், நான் இருக்கும்போது ஹெட்மாஸ்டர் ஒரு சபை ஊழியராகவும் இருந்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய குடும்பமும் எனக்கு நன்றாக பழக்கம் உள்ளது. எனவே அவர்கள் போகின்ற இடங்களில் என்னை அழைப்பார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரிப்பின் பண்டிகை ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன் நான் இருந்த ஆலயத்தில் ஒரு வாரம் கொண்டாடுவார்கள். திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்வு நடைபெறும். ஒரு வாரம். அதற்கு பிறகு 3 நாட்கள் கொண்டாடினோம். வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாட்கள் கொண்டாடினோம். அதற்கு பிறகு சனிக்கிழமை, இன்று கூட சென்னையில் சில ஆலயங்களில் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு செயலெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரியாணி பொட்டலம் வாங்குற வரைக்கும் நடைபெறும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் முடிந்து விடுகின்றது. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. செயற்குழு அங்கத்தினர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கொண்டு வருது. ஆதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது 3500 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேல் மக்கள் 16 பண்டிகைகள் கொண்டாடினார்கள். 16. நல்லவேளை நாம் தப்பிச்சோம். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பண்டிகை கொண்டாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. 16 பண்டிகைகள் கொண்டாடி இருக்கின்றார்கள். பண்டிகை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது மக்கள் ஒன்றிணைந்து ஒருவர் புரிந்து கொண்டு அன்புறவிலே, நட்புறவிலே வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான், இல்லையா? இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். வியாபாரமாக நாம் கருதி கொள்கிறோம். அது பொருள் அல்ல. நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பண்டிகையினுடைய நோக்கமே மக்கள் ஒருவர் புரிந்து கொள்வதற்கு, அன்பில் வளர வேண்டும், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இதுதான் நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த நோக்கம் வர வர குறைந்து கொண்டே வருகிறது. 16 பண்டிகை கொண்டாடினாலும் இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடின 3 பண்டிகைகள் மிக மிக முக்கியமான பண்டிகை. உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதலாவது பஸ்கா பண்டிகை, இரண்டாவது அறுவடை பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த 3ம் முக்கியமான பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள் என்று திருமறையில் வாசிக்கிறோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. வாசிக்கேட்ட முதலாம் உபாகமம் 16ஆம் அதிகாரம், இல்லையா? உபாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 1 முதல் 8 வசனங்கள் பஸ்கா பண்டிகை குறித்து, 9 முதல் 12 அறுவடை பண்டிகை, 13 முதல் 17 வரை நான் கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷெல்டர். 3 பண்டிகைகள் மிக மிக மிக. அப்போ பஸ்கா பண்டிகை, இல்லையா? இதையெல்லாம் அவர்கள் கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த பொழுது வாரங்களின் பண்டிகை. அறுப்பின் பண்டிகைக்கு இன்னொரு பெயர் வாரங்களின்
பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகை, அறுவடை பண்டிகை என்ற பெயரே இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய். இந்த பண்டிகையிலே காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு முதல் எப்படி நாம் காணிக்கை, எந்த அளவு, அதற்கு என்ன அளவு இருக்கிறது? வாட் இஸ் த மெஷர்மெண்ட்? எவ்வளவு காணிக்கை கொடுத்தா கடவுளுக்கு போதுமானதாக இருக்கும், அவர் மகிழ்ச்சி அடைவார், அவர் மனப்பூர்வமாய் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டது போல என்னுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை நிச்சயம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு இல்லையா? அவங்க சொல்றாரு அந்த காணிக்கை மிக தெளிவாக இருக்கிறது, ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக இல்லையா? அக்கார்டிங் டு தி blessings the Lord your God has given you. According to the blessings, அவர் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. எங்க ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஈடு இணையாக எவ்வளவு காணிக்கை கொடுக்க முடியும்? எவ்வளவு காணிக்கை கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க, முடியாது. நாம் உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை. கடந்த ஆண்டு நாம் இந்த பண்டிகை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே உறவினர்கள், நண்பர்கள், திருச்சபையில் இருந்தவர்கள் இன்று இல்லை. நாம் இருக்கின்றோமே இந்த பண்டிகை கொண்டாட. எனவே ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக என்று ரொம்ப கடினமான காரியம். கொடுக்க ஒன்றும் இல்லை, கொடுக்கிறது என்ன இருக்கு? எதுவுமே நிச்சயம் இல்லை. நாம் யோசித்து பார்ப்போம். அப்படி என்று சொன்னால் இங்கே மிக தெளிவாக சொல்கிறார், நீ அறுப்பு 9ஆம் வசனத்தில் 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பறுக்கு தொடங்கும் காலம் முதல் அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். 7 வாரங்கள், 7 7 49 இல்லையே? 49 ஆமா. 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த 7 வாரத்தில் அறுப்பின் பண்டிகை எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த பெந்தேகோஸ்தே என்ற கிரேக்க சொல்லுக்கு 50th 50வது என்று பொருள். வேற என்னமே கிடையாது. இப்போ சொல்ற நாமளா சபையாக வைத்துக் கொண்டோம் பெந்தேகோஸ்தே சபைகளால். பெந்தேகோஸ்தே என்றால் 50வது. அதுதான் கிரேக்கத்தில் பொருள், மீனிங். 50வது நாள் ஆண்டவர் கொடுத்த இந்த விளைச்சலுக்காக நன்றி செலுத்துவதற்காக கூடி வந்தார்கள். அதைதான் நம்ம இப்பொழுது ஹார்வெஸ்ட் 100 அதை கொண்டாடுகின்ற பொழுது முதலாவது இந்த பஸ்கா பண்டிகை வருகிறது. பஸ்கா பண்டிகை 430 ஆண்டுகள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதை சொல்றாரு, அதை நினைவு கூறும்படி அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பை அவர் நமக்கு கொடுத்தார். சாதாரண காரியம் இல்லைங்க. நாம் 1947ஆம் ஆண்டு நம்முடைய சுதந்திரம் பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு பாடுகள், எத்தனை பேர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் நாடு கடத்தப்பட்டு அந்தமானுக்கு போனார்கள். அந்தமானுக்கு ஆமா. அதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது பஸ்கா பண்டிகை இவர்கள் ஒரு யுத்தமும் செய்யாமல், எகிப்தில் இருக்கிற இராணுவம், எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யாமல் ஃப்ரீ, கையில் கிடைத்ததெல்லாம் பொருட்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் கடவுளால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த பஸ்கா பண்டிகை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆக பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதும் அறுவடை பண்டிகை கொண்டாடுவது ஒரு நோக்கம் இருந்தது. நாங்கள் விடுதலை பெற்றோம், எகிப்தின் அடிமைத்தினத்திலிருந்து விடுதலை பெற்றோம். எகிப்தின் ஆக பண்டிகை கொண்டாடுவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொண்டாடுகின்றோம். இப்ப நாம ஏன் பண்டிகை கொண்டாட வேண்டும்? நாம ஏன் கொண்டாடணும்? அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு செயல்பாடு இருந்தது, சாட்சி. அது நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு 430 ஆண்டுகள் எவ்வளவு கடினமாக காலை சூரியன் தொடங்கி மறைகின்றவரை எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையோடு பாடுபட்டு நாங்கள் பணியாற்றினோம். அடிமை. இப்பொழுது விடுதலை பெற்ற மக்கள் நாங்கள்.
என்ற அந்த அனுபவம் நமக்கு. அப்ப நம்ம ஏன் கொண்டாடணும்? நமக்கும் உண்டு. என்ன? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை ஆண்டவர் விடுதலை செய்தபடியினாலே நான் பண்டிகை கொண்டாடுகிறேன். அந்த எண்ணம் வேணும். எவ்வளவு பெரிய, யார் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? எப்படி பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும்? எத்தனை பேர் அப்படி இருந்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் என் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார். புது வாழ்வு, நியூ லைஃப், லிபரேஷன். ஐ எம் a liberated person. நான் விடுவிக்கப்பட்ட மனிதன். நான் விடுவிக்கப்பட்ட மனிதன். யார் சொல்ல முடியுங்க? எப்படி விடுதலை பெற்றேன்? அதுக்காக நான் ஒன்றும் செய்யலைங்க. என் மீட்பர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் இல்லையா? அதுதான் எனக்காக. நான் எங்கள் அம்மாவை ரொம்ப நேசித்தேன். அம்மா மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது அம்மா செத்துட்டாங்க, நானும் எங்கள் அம்மாவை கூட மறிக்க போகிறேன்னு சொன்னேன்னா இல்லையே. எங்கள் அப்பா மறிக்கின்ற பொழுது எங்கள் அப்பா மறிச்சுட்டார், நான் அவளை ரொம்ப நேசித்தேன், நானும் அவளோட மறிக்க போகிறேன்னு சொன்னேன்னா சொல்லலை. அந்த எண்ணம் வந்ததா? வரலை. ஆனால் இந்த உலகத்தில் எனக்காக ஒருவர் மரித்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே நான் செலிப்ரேட் பண்ணுவதற்காக. அதுதான் ஆசீர்வாதம் என்பது கார் பங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற அந்த உடைந்து கொண்டிருக்கின்ற அந்த உறவு சரியாகிவிட்டது. ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்க அந்த உறவு தொடர்பை சரிப்படுத்தாமல் வாழ்க்கையில் ஒன்றும் செல்ல முடியாது. அதை சரிப்படுத்த எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய அன்பு இல்லையா? Unless and until we experience the love of Christ in our life, we cannot accomplish anything in this world. ஆண்டவருடைய அந்த அன்பை ருசி பாராமல் என்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. அன்புதான், அதுதான் பெரிய. அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணுங்க? அதை விட பெரிய ஆசீர்வாதம் மீதி நம்ம பார்க்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடுமே. அல்ல, அதை நான் எடுத்துட்டு போக மாட்டேனே. எடுத்துட்டு போக முடியாது. கொஞ்சம் கூட விட மாட்டாங்க இல்லையா? கையில், காதில், மூக்கில், நாக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு டெத்துக்கு போயிட்டேன். கல்லறைக்கு அம்மா ஒரு வைத்திருந்தாங்க. நகையெல்லாம் கழட்டிட்டாங்க. ஒரு நகை மட்டும் கழட்ட முடியல. அந்த அம்மாவுடைய மூக்குத்தி கழட்ட முடியல. எல்லோரும் ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ள அங்கே எல்டர் இருந்தார், அவங்க தாய் மாமா வந்து தெளிவாங்க, எவ்வளோ நேரம் வெயிலில் இருக்கிறோம் தெரியல அப்படின்னு சொல்லி வந்து கையை வச்சாருங்க. மூக்கு கையிலே வந்துச்சுங்க. இந்த மூக்கு அப்படியே அவர் கையில் வந்துச்சு. அது சின்ன மூக்குத்திங்க, ரொம்ப ரொம்ப சின்ன மூக்குத்தி. அதை பாரு. அதை கூட நான் சொன்னேன், எங்க விட்டுடுங்க, போட்டுங்க, என்னங்கண்ணா. சும்மா இருங்கய்யா, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த மூக்கை மூடி ஒரே சண்டை. எங்கள் அம்மாவை நீ மூடி ஆக்கிட்டியா பார், பாதி மூக்கு அம்மா அது போயிடுச்சு சொல்லி ஒரு சண்டை. நல்ல வேலை அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு ஹிந்து வீடு இருந்துச்சு. அங்கே கொண்டு போய் என்னை உட்கார வச்சிட்டாரு. நாங்கள் சண்டை முடிஞ்சோன்னு கூப்பிட்றோம், நீங்கள் அங்கேயே இருங்கயான்னு. என்ன சார், அதுதான் வாழ்க்கைங்க. அதுதான் அன்பு. எந்த அளவுக்கு நாம் நேசிக்கின்றோம். அதே போல் ஒரு திருமணங்க, மேடையில் ஐயா போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் எல்லாம் உட்கார்ந்துருக்கிற பொழுது எல்லாம் பரிசெல்லாம் கொண்டாந்து வழங்கிட்டு இருந்தேன். நான் புறப்படும் போது ஒருத்தர் வந்தால், இருங்க நண்பர்னு, என்னுடைய நண்பர். சொல்ல, மாப்பிள்ளை என் நண்பரியா, நான் ஒரு பொருள் கொண்டாந்துருக்கேன், அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணி நீங்கள் மாட்டி விடணுன்னா ஒரு செயின் கொடுத்தாருங்க. கோல்ட் செயின். அது கையில் போனால் அவ்வளோ, என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குதே, 4 சவரனா 5 சவரன் நான் கேட்டேன். அவர் சிரிச்சுட்டு, ஐயா 10 சவரன்னாரு. ஏங்க 10 சவரன் தங்கையில் நண்பருக்கு யாராவது செயின் போட்டுவாங்களா? நான் கேள்விப்பட்டதில்லை இது வரைக்கும். நண்பர் யாரு? செயின் கொண்டாந்தவர் இந்து, கல்யாணம் மாப்பிள்ளை கிறிஸ்தவர். நான் இருந்த சபையினுடைய உறுப்பினர். அப்புறம் நான் அதை பிளஸ் பண்ணி அந்த செயினை அவர் கழுத்தில் மாட்டினேன். என்ன ஆச்சரியம், 10 சவரன் நீங்களே விலைங்க, யோசிக்க கூட முடியாத. அப்போ நான் சொன்னேன், என்னங்க இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த 2 பேரும் அட்வொகேட், வழக்கறிஞர்கள். அப்போ அவர் சொன்னார், இட் இஸ் நத்திங் ஃபார் ஹிஸ் லவ்.
என்ன பதில் பார்த்தீங்களா? அவருடைய அன்புக்கு இது ஒன்றுமில்லை. ஐயா, நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். லா காலேஜ் வரைக்கும் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம் 2 பேர். நாங்கள் பிரிஞ்சதே இல்லை. அதனால் for his love it is nothing. அவருடைய அன்புக்கு இது ஒன்றும் இல்லையா? How far we love Jesus Christ. அதான் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, according to the blessings the Lord for God has given you. உங்களுக்கு என்ன கொடுத்து அதை யோசித்தீங்களா? அதை யோசித்து பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் கடன் ஞாபகம் வரும், அதையும் யோசிக்காதீங்க இல்லையா? சில சமயம் கடன் இல்லாதது மிக காலம் ரொம்ப. நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு தயவுசெய்து உபாகமம் 16ஆம் அதிகாரம் ஒரு முறை வாசித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அக்கார்டிங் 2வது நாம் பார்க்கிறோம், அதே இதில் உபாகமம் 16:10 ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி. மனப்பூர்வமான காணிக்கை இல்லையா? மனப்பூர்வமான காணிக்கை. ஃப்ரீ வில் ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங் ஆர் ஹோல் ஹார்ட்டட்லி இல்லையா? மனப்பூர்வமான காணிக்கை. நம்ம படைக்கிற இந்த காணிக்கையில் நமக்கு திருப்தி இருக்கிறதா? யூ ஃபர்கெட் த ஹோல் திங். நம்ம எத்தனை பேருக்கு இந்த மனப்பூர்வமாக திருப்தியாக கொண்டாந்துருக்கோம்? ஐயோ, இன்னும் நான் கொடுக்கலாமே, இன்னும் நான் ஆண்டவருக்கு அவர் எவ்வளவாக கொடுத்துருக்கிறார், நான் இன்னும் நிறைய கொடுக்கணுமே. எவ்வளோதான் கொடுத்துருக்குறேன், என்னால் ஒன்றும் கொடுக்க முடியல. மனப்பூர்வமான அதை தெளிவாக பார்த்தோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசிரமாயுமல்ல கட்டாயமல்ல கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை விட நான் எவ்வளவு வைத்து கொண்டு இருக்கின்றேன் இல்லையா? அது சொல்றது. இந்த இடத்தை சில இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், விசிரமாயில கட்டாய, இது கொரிந்தி சபைக்கு மட்டும் சொன்ன காரியம். நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, தசம பாகத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் வற்புறுத்தல, அதனால் கவலைப்படாதீங்க. வற்புறுத்தல. ஆமாம், அதில் ஒருத்தர் பிரசங்கமே பண்ணிட்டாரு, தசம பாகம் கேட்பது பாவம் அப்படின்னு சொல்லி பிரசங்கமே பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் இல்லை. தசம பாகம் கொடுக்கலாமா கொடுக்க வேணான்னு சொல்ற அந்த இதுவே வேண்டாம், டிபேட் வேண்டாங்க. நான் 20% கொடுக்க முடியுமா, 30% கொடுக்க முடியுமா என்று கேட்டாதான் நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகள். அதை விட்டுட்டு நான் ஏன் தசம்பாகம் கொடுக்கணும்? அது சரியா போடலையே. அது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் சரியா அதை வலியுறுத்தலையே. உண்மைதான். ஏன் இந்த தசம பாகத்தை பற்றி யோசிக்கிறீங்க? நான் 20% கொடுப்பேன்பா என்னுடைய வியாபாரத்தில். எப்படி யோசிச்சிருக்கீங்க? 20% நான் கொடுப்பேன், 30% கொடுப்பேன், 40% கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுத்தது யாருங்க? அந்த மாதிரி கொடுத்தது யாரு? இல்லாத அடிக்கடி சொல்லுவாங்க கால்கேட் இல்லையா? சிகாகோலேருந்து நியூயார்க் பட்டணத்துக்கு பயணம் செய்கிறார். பக்கத்தில் கேட்டார், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். நான் சோப்பு தயாரிக்க போகிறேன். சோப்பெல்லாம் தயாரிக்க வேணாம், பேஸ்ட் தான் நிறைய வேணும். நீ கர்த்தர் நிறையா கொடுப்பார், உனக்கு கொடுத்தா தசமபாவம் கொடுக்கணும். யாருன்னு சொல்லவே இல்லை. இறங்கும் போது தான் சொன்னார், நான் பேப்டிஸ்ட் சர்ச் பாஸ்டர்னாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஆரம்பித்தார் பேஸ்ட் கம்பெனி இல்லையா? முதல் ஆண்டு கணக்கு எவ்வளோ பார்த்து தசமபாகம் கொடுக்கும். நம்ம மேனேஜர் சொன்னார், ஐயா தசமபாகம் 10% அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சால் ஃபேக்ட்ரி நடத்த முடியாது. இல்லை நீ கொடுப்பா பார்த்துக்கலான்னாரு. அடுத்த ஆண்டு 20%, 3வது ஆண்டு 30, 4வது ஆண்டு 40, 5வது ஆண்டு 50% ப்ராஃபிட்ல 50%. இது கற்பனை இல்லைங்க, நடந்த நிகழ்ச்சி, நிஜம், உண்மை. அவர் இது ஆச்சரியம். அந்த மனுஷன் கால்கேட், அவர் பேர் கால்கேட், ஃபுல் நேம் ரிச்சர்ட் கால்கேட் வேணுமா மறந்துட்டேன், ரொம்ப நாள். அவர் பேப்டிஸ்ட் சர்ச் சேர்ந்தவர். 50% ப்ராஃபிட்ல இங்கே யாருன்னா கொடுத்துருக்கீங்களா? வியாபாரம் தான் நடந்தது. என்ன தெரியுங்களா? 53 ஆலயங்களை
தனிப்பட்ட முறையில் அவர் பேப்டிஸ்ட் சர்ச் கட்டியிருக்கிறார். மரிக்கின்றவர்களை 53 churches. சும்மா நம்ம ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நன்றி, thankfulness unto God. கடவுளுக்கு நாம் எவ்வளவு நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். முதலாவது, according to the blessing the Lord your God has given you. இரண்டாவதாக, மனப்பூர்வமான காணிக்கை இல்லையா, ஃப்ரீ வில் ஆஃபர்ட்ரி, அதை நாம் கொடுக்கின்றோம். மூன்றாவதாக, அதே பாருங்களேன், 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் முடிந்த பொழுது வாரங்களின் பண்டிகை உன் தேவனாய் கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாய் கர்த்தர் உன் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் ஒன்று, இரண்டாவது உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாக பகுதியை செலுத்துதல். அதை தொடர்ந்து செல்றார் பாருங்களேன், 17ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். தன்னுடைய தகுதிக்கு ஏற்றபடி, அதை நீங்க மறந்துடாதீங்க. Each of you must bring a gift in proportion. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். தகுதி என்ன தகுதி? மிக தெளிவாக அந்த உபாகமம் 16ஆம் அதிகாரம் 3500 ஆண்டுகளுக்கு முன் அவங்க காணிக்க கொடுத்தா நாம் எப்படி கொடுக்கணும் யோசித்திருக்குமா? சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக காலையில் எழுந்த உடனே கவர் இருக்கான்னு தேடி கீடி நான் கொடுத்துட்டேன் ஐயா சொல்லுவார். அம்மா இல்லை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு தேடி கீடி கண்டுபிடிச்சி அதில் ஒரு காசை போட்டு கொண்டாந்துருமா? நம்மள எத்தனை பேர் ஒரு வாரத்துக்கு முன்னால் குடும்பமாக அமர்ந்து பாடல் பாடி வேதத்தை வாசித்து ஜெபித்து நம்ம எவ்வளோ காணிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் 3 பிள்ளைங்க, நாங்கள் உட்காந்து அந்த மாதிரி யோசிக்கும் போது நான் ஒரு இது முதல் அப்பா சொன்னேன், நான் ஒரு காணிக்க இவ்வளோ கொடுக்கலான்னு. என் ஒய்ஃப் டீச்சர், அவங்க ஒரு காணிக்க சொல்லலான்வாங்க. பிள்ளைங்க ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னதை விட என் பிள்ளைகள் சொன்னதான் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன காணிக்கை எதுவும் படைக்கலை, என் மனைவி சொன்னதையும் படைக்கலை, ஆனால் என் மகள் சொன்ன காணிக்கையை இதுவரைக்கும் நாங்கள் படைத்திருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து எவ்வளோ கொடுக்கலாமா யோசிச்சிருப்பீங்களா? சிந்தித்திருப்பீங்களா? தகுதிக்கேற்ப ஸ்டேட்டஸ். ஒரு பெண் பார்க்க என்னை கூட்டு போயிட்டு, பெண் இருந்ததுங்க, மாப்பிள்ளை வீடு வந்து எனக்கு நல்லா தெரியும், பெண் வீடும் தெரியும். ஐயா கொஞ்சம் நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பேச. இல்லை நீங்கள் வாங்க எங்களோட பேசுங்க. சரி கூப்பிட்டு போனாங்க. இப்போ பேசுறது நான் போனேன். உடனே அவர் ஒன்றும் பதில் சொல்லாமே நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தார். ஐயா 2 பேரும் நேசிக்கிறாங்க ஒருவரை 2-3 வருஷமாக. உங்கள் மகனை உங்கள் மகளை இந்த மாப்பிள்ளை கொடுத்துருங்கன்னு அவர் கேட்டார். ஐயா என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்கிறாருங்க. பாருங்க, அவங்க கேட்க வந்தது உங்க மகளை என் மகனுக்கு தாங்க. மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் ஏழையான வீடு தாங்க. கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்றாருங்க, எல்லாரும் அங்கேயும் ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. நாங்கள் போகும்போதும் தாய் மாமா அத்தை கத்தை எல்லாரையும் கூட்டிட்டு போனோம். கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, வேற எதுவும் சொல்லலைங்க. Do you know my status pastor? அவங்களுக்காக பேச வந்திருக்கீங்களே நீங்கள். என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு தெரியுங்களா? இந்த சென்னையில் எனக்கு எத்தனை வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு வீடு தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நம்ம கடையெல்லாம் வாடகை கூட்டிருக்கேன். எத்தனை கடை இருக்குது தெரியுங்களா? நான் வாடகை கூட்டிருக்கேன். சென்னையில் 32 கடைகளை நான் வாடகை கூட்டிருக்கேன். எனக்கு ஒரு மாதத்துக்கும் வருமானமே 10 லட்சம். பிச்சைக்கார வீட்டில். வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? இதுதாங்க. அப்போ திருமணத்தப்பெல்லாம் ரொம்ப ஸ்டேட்டஸை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ காணிக்க கொடுக்கும்போது என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? 4 பேர் ஒரு வீட்டில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மகன் மகள் 4 பேர் வேலை செய்கிறாங்க.
அப்போ வாங்க கேட்ட எவ்வளோடா இன்கம் வருது? ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் வரும் அங்கிள். 2 lakhs ப்ளஸ் வருது. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், 2 பிள்ளைங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 2 lakhs ப்ளஸ் வரும் அங்கிள் அப்படின்னா. அவங்க பேர் எடுத்து பார்த்தேங்க. அவங்க பேரில் 4 பேர் பேரில் 400 ரூபாய் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் காணிக்க. அப்பா, அம்மா, மகள் 100 ரூபாய் காணிக்க. மந்த்லி இன்கம் 2 lakhs ப்ளஸ். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? ஆண்டவருடைய பார்வையில் என்ன ஸ்டேட்டஸ், என்ன தகுதி, என்ன பொசிஷன்? கலெக்டரா, நம்ம மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, என்ன பொசிஷன்? எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸை பற்றி பேசுறல. காணிக்கை படைக்கின்ற பொழுது என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இது போட்டி அல்ல, போட்டி அல்ல. காணிக்கை மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. முதலாவது, ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. எவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ்! ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. இரண்டாவது, மனப்பூர்வமாய், ஃப்ரீ வில் ஆஃபர்ட்ரி. மூன்றாவது, தகுதிக்கு ஏற்றபடி. மிக தெளிவாக சொல்றாரு சார் அந்த பகுதியில். உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், not the people. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். தகுதிக்கு ஏற்ப. ஓ, நான் பாஸ்டர், என் தகுதிக்கு இவ்வளவுதான் காணி கொடுப்பேன். நான் வியாபாரி, கொடுப்பேன். எத்தனை பேர் அப்படி யோசித்து அந்த எண்ணம், அந்த சிந்தனை போதுங்க. அந்த விருப்பம் அது ஆண்டவரை பிரியப்படுத்தும், not the people. கடவுளை எப்படியாவது நான் பிரியப்படுத்த வேண்டும், அது போதுங்க. ஆண்டவரின் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவரின் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாரா? சரி, இதெல்லாம் சரியா? அவர் எப்படி நமக்கு கொடுப்பாரு? அப்புறம் ரொம்ப ரொம்ப இந்த இதில் போகும்போது எப்படி அவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்றது லூக்கா, யாரும் வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6:38. கொஞ்சம் இந்த வசனத்தை பார்த்தீங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவர் நம்ம கொடுக்கும் போது கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர். நம்மளாம் கிள்ளி தானே போடுறோம். ஒரு பாப்பா ஒரு லட்டு கையில் நிறைய கொண்டாந்து பெரிய லட்டு கொடுத்தாங்க. அப்படி எடுத்துனே வரா. நான் போயிட்டேன். அந்த கையை பின்னால் வச்சுட்டாங்க. 5 வயசு இருக்கும், பின்னால் வச்சுட்டாங்க. தாத்தா கொஞ்சம் கொடுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்றா. இல்லை இல்லை, பின்னால் இருக்கு பாருங்க. அப்படி எடுத்து அந்த லட்டில் ஒரே ஒரு பருக்க இருக்கு பாருங்க, அதை அப்படி கிள்ளி என் கையில் கொடுத்துட்டு அது ஒரு சிரிப்பு சிரிச்சது பாருங்க. அடே அப்பா, அதுக்கு என்ன ஆசைன்னா ஒரு பெரிய கிஃப்டை தாத்தாவுக்கு கொடுத்துட்டோன்றது இல்லையா? அப்படி தானே கொடுக்குறோம். நாம் கிள்ளி கொடுக்கிறோம், ஆனால் என் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன். அது தயவுசெய்து கையில் பைபிள் இருக்குங்க, எடுத்துட்டு நம்மளாம் சேர்ந்து வாசிப்போமா? லூக்கா 6:38 சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய அன்புக்கு ஈடாக இணையாக ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செலுத்த முடியாது சுவாமி. அன்பின் இலக்கணம் மட்டுமல்ல, அன்பிற்கு ஆண்டவரே பொருள் கூறினவர் நீர் என்பதை உணர்கிறோம். எங்களுக்காக நீர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எண்ணி பார்த்து நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் வருகிறோம், உமக்கு படைக்கிறோம். ஆண்டவர் எங்கள் குறை குற்றங்கள் பாவங்களை மன்னித்து
எங்கள் காணிக்கையை தயவாக ஏற்று நாங்கள் என்றென்று உம்முடைய பிள்ளையாக வாழ வளர அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.